அமெரிக்காவின் நியூ ஜெர்சி மாகாணத்தில் ஏற்பட்ட பயங்கரமான காட்டுத்தீ 3வது நாளாக தொடர்ந்து பரவி வருகிறது. இதுவரை 13,000 ஏக்கர் அளவிலான வனப்பகுதி தீக்கு இரையாகியுள்ளது. இது கடந்த 20 ஆண்டுகளில் ஏற்பட்ட மிக மோசமான காட்டுத்தீ என அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். கடந்த செவ்வாய்க்கிழமை முதல் பரவத் தொடங்கிய காட்டுத்தீ கடும் காற்றினால் விரைவாக பரவி வருகிறது. இதனால் தேசிய நெடுஞ்சாலை மூடப்பட்டு அந்த பகுதிகளில் வசித்து வந்த 5,000க்கும் மேற்பட்ட மக்கள் அவசரமாக வெளியேற்றப்பட்டுள்ளனர். மேலும் தீ காரணமாக பல பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதால் சுமார் 25,000 மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுப்படுத்த இரவு பகல் என தொடர்ச்சியாக போராடி வருகின்றனர். தற்போது காட்டுத்தீ 50% அளவில் கட்டுக்குள் வந்துள்ளதாக அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். 2005ஆம் ஆண்டு இதே பகுதியில் ஏற்பட்ட காட்டுத்தீயில் சுமார் 17 ஏக்கர் வனப்பகுதி தீக்கு இரையாகி இருந்தது. தற்போது ஏற்பட்டுள்ள இந்த தீ விபத்து அதைவிட கடுமையானதாகும். இந்த காட்டுத்தீயை ஏற்படுத்திய 19 வயதுடைய ஜோசப் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் வனப்பகுதியில் பலகைகளை பயன்படுத்தி நெருப்பை மூட்டி அதை அணைக்காமல் வெளியேறியதாகவும் இதுவே காட்டுத்தீக்கு காரணமாக அமைந்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மாநில அரசு அவசர நிலையை அறிவித்து மீட்புப் பணிகளை மும்முரமாக நடத்தி வருகிறது. மக்கள் பாதுகாப்பு மற்றும் சேதங்களை குறைக்கும் நடவடிக்கைகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன.